வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 8 and 10 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். The following is a summarized balance sheet of a company as on 30th April 2001. Issued, subscribed and paid up capital. பார்த்தீங்கன்னா 4,008% redeemable preference shares of ₹100 each fully called and paid up 4 lakh. 3,009% redeemable preference share of ₹100 each, ₹80 paid up 2,40,000. 1 lakh equity shares of ₹10 each, fully called up and paid up 10 lakh. Securities premium 50,000. Revenue reserve 5 lakh. Current liability 2,70,000. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. ஒன்று ஃபுல்லி கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப்பு, ஒன்று வந்து பார்ட்லி பெய்ட் அப். ₹100க்கு 80 தான் பே பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் 20 இப்போ கால் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிடம்ஷன் வந்து போட போகிறோம். எஸ், இப்போ அசெட்டில் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி அசெட் 18 lakh, கேஷ் அட் பேங்க் 6,60,000. It was decided to redeem both the classes of preference shares on 30th June at a premium of 5%. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது இல்லையா? ஒன்று 8% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இன்னொன்று 9% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அப்போ அந்த ரெண்டு ஷேர்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க, ரிடீம் பண்ணுறாங்க 5% ப்ரீமியமோட. ஓகே, இன் May 2001 the company issued for cash so many equity shares of ₹10 each as were necessary to provide for redemption of both classes of preference share which could not otherwise be redeemed. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த 8% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 9% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இந்த ரெண்டு ஷேர்ஸுமே ரிடீம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேரோட வேல்யூ ₹10 சொல்லிட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ரிடம்ஷன் நடக்குது. ஓகேவா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the issue was fully subscribed and all money were received. ஓகே, இஷ்யூ வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு அண்ட் எல்லா மணியும் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரிசர்வ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மக்கிட்ட டிவிசிபிள் ப்ராஃபிட்ன்ட்டு நமக்கு இருக்குது பாருங்கள், ₹5 lakh இருக்குது. இந்த ₹5 lakh நம்ம இந்த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் தேவைப்படுற அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எதுலேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக தான் மீதி அமௌண்ட்டை ரைஸ் பண்ண போகிறோம். எஸ், இது தவிர்த்து நம்மக்கிட்ட வந்து ப்ரீமியம் ரிடம்ஷனுக்கு தேவைப்படுது. இது ஒரு 4 lakh அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி பெய்டாக மாறிச்சுன்னா இது ஒரு 3 lakh ஆகிடும். இப்போ பார்ட்லி பெய்டுன்றதுனால 2,40,000 இருக்குது. பிகாஸ் இந்த 80 தான் பெய்ட் அப் இல்லையா, பேலன்ஸ் 20 பே பண்ண பிறகு இது எவ்வளோ ஆகிடும், 3,000 into 100 3 lakh ஆகிடும். அப்போ இது ஒரு 5% ப்ரீமியம், இதில் ஒரு 5% ப்ரீமியம். இதில் 5%னா 20,000, 3 lakhல 5%னா 15,000. மொத்தம் பார்த்திங்கன்னா 35,000 தேவை இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கே. ஆனால் இங்கே பாருங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் நம்மக்கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 50,000 இருக்குது. அதனால் போதுமான அளவுக்கு நம்ம இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு செக்யூரிட்டி ப்ரீமியமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரிசர்வ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ரிசர்வ் ஃபுல்லாகவே நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்காக. அப்போ பேலன்ஸ் தேவையை மட்டும் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணால் போகிறோம். ஓகே, இப்போ போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போட போகிறோம் அப்படின்னா இந்த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பே பண்ணணும் பேலன்ஸ் 20 இல்லையா, அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 20 into 3,000 பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 60,000. ஓகே, எஸ், அந்த பார்ட்லி பெய்டை இப்போ ஃபுல்லி பெய்டாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ தேவை, 4 + 3 7 lakh தேவை. நம்மக்கிட்ட ரிசர்வில் 5 lakh இருக்குது. அப்போ 2 lakh மட்டும்தான் நமக்கு தேவை. அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 lakh. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரிடம்ஷனோட டியூ என்ட்ரி எழுதலாம்.
ஃபஸ்ட்டு 8% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு எழுதலாம், அதுக்கப்புறம் 9% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு எழுதலாம். ஓகே, இப்போ 4000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 4 lakh. அதுக்கு ப்ரீமியம் ஒரு 20,000 பாருங்கள், 4,20,000. ஓகேவா? இப்போ 9%க்கு போடலாம். 2,40,000 கிடையாது, இப்போ இது 3 lakh ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், கால் மணி வாங்கியாச்சு இல்லையா, பேலன்ஸ் 20 rupees. அப்போ இந்த 3 lakhக்கு 5% அப்படின்னா 15,000 பாருங்கள். 3,15,000 மொத்தம் 3,15,000. 9% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம டியூ என்ட்ரி எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்கு போடலாம். செக்யூரிட்டி ப்ரீமியம் இருக்கு இல்லையா, 50,000. நமக்கு தேவை எவ்வளவு? 20 + 15 35 தான் தேவை. அதை எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா இந்த 50,000லேருந்தே எடுத்துக்கலாம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் 35,000. ஓகே, எஸ். இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு போடலாம். 4 lakh இருக்குது, 3 lakh, மொத்தம் 7 lakh தேவை. அதில் நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ 2 lakh பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் 5 lakh, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் 5 lakh. ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணலாமா? 8%க்கும் பே பண்ணணும் அண்ட் 9%க்கும் பே பண்ணணும். 8%க்கு 4,20,000ம் 9%க்கு 3,15,000ம் பே பண்ணணும். பாருங்கள், இது காம்பவுண்ட் என்ட்ரியாகவே எழுதியாச்சு. இல்லைன்னா இந்த 8%க்கு தனியாக 8% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டு பேங்க் அப்படின்ட்டு 4,20,000 போடணும். அப்புறம் இந்த 9%க்கு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டு பேங்க்குன்ட்டு 3,15,000 போடணும். அதை விட இப்போ கம்பைன்ட் என்ட்ரியாக போட்டாச்சு. 7,35,000 ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தரணும். ஓகேவா? ஈஸியாக இருந்ததா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். A company has 4,007% redeemable preference shares of ₹100 each fully paid. The company decides to redeem the shares on December 31st, 2004 at a premium of 5%. The company has sufficient profit, but in order to augment liquid fund and redeem the shares, it makes the following issues. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4,007% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறாங்க. சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இஷ்யூ பாருங்கள். 1,000 equity shares of ₹100 each at a premium of 10%, 1,000 5% debentures of ₹100 each. The issue was fully subscribed and all the amount were received. The redemption was duly carried out. Give journal entries to record the above. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா, இப்போ இந்த ரெடம்ஷனுக்கான என்ட்ரி என்ன அப்படி டியூ என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 × 100 5% ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன். அப்போ 4,000 × 100னா 4 lakh. 4 lakhல 5%னா 20,000. ஓகே, இதுதான் டியூ என்ட்ரி. இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூக்கு என்ட்ரி பாஸ் பண்ணலாமா? ஈக்விட்டி ஷேர்ஸோடது என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். 1,000 × 100 பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். ஏன்னா ப்ரீமியமில் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 1,10,000 பேங்க்கில் வந்துருச்சு. சரியா? இப்போ வந்து இந்த டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் 1 lakh. இதுவும் 1,000 × 100 தான். ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி ஷேரும் இஷ்யூ பண்ணியிருக்கோம், டிபெஞ்சரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்கு வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸோட தான் யூஸ் பண்ணணுமே தவிர டிபெஞ்சரோட மணியை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ எவ்வளோ தேவை ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு அப்படின்னா 4 lakh தேவை. நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ இருக்குது? 1 lakh இருக்குது. அப்போ பேலன்ஸ் 3 lakh நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகே, அப்போ ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சஃபிஷியண்ட்டாக பணம் இருக்குது. அப்போ அதுக்கு பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் 3 lakh. புரியுதா? நமக்கு வந்து 4 lakh தேவை, அதில் 1 lakh ஃப்ரெஷ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ பேலன்ஸ் 3 lakh வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு இந்த செக்யூரிட்டி ப்ரீமியமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாருங்கள், 20,000 ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். செக்யூரிட்டி ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 10,000 தான் இருக்குது. அப்போ இன்னும் 10,000 தேவைப்படுது. அதை வந்து எதுலேருந்து எடுக்கலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல. பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா த கம்பெனி ஹேஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. போதுமான அளவுக்கு ஃபண்ட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்
செக்யூரிட்டி ப்ரீமியம் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஓகே, ஏன் ரெண்டுமே போடுறோன்னு தெரியுதா? செக்யூரிட்டி ப்ரீமியமோட 10,000 யூஸ் பண்ணலாம் அண்ட் பேலன்ஸ் தேவை இல்லையா ஒரு 10,000, அதுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, எஸ். இப்போ பேமெண்ட் பண்ணலாமா? பேமெண்ட்டுக்கான என்ட்ரி என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டு பேங்க் 4 lakh வந்து வேல்யூ ப்ளஸ் 20,000 வந்து ப்ரீமியம். ஓகே, அதனால் 4,20,000. ஈஸியாக இருக்கா ப்ராப்ளம்? ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இந்த 2 ப்ராப்ளம் மாடல்லையுமே கொடுக்குறேன். இந்த 2 ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ வில் செக் யுவர் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.